ಭೂಮಿಗೆ ಬಿದ್ದ ಬೀಜ, ಎದೆಗೆ ಬಿದ್ದ ಅಕ್ಷರ ಇಂದಲ್ಲ ನಾಳೆ ಫಲ ಕೊಡೋದು ಅನ್ನೋದು ನಮ್ಮ ದೇವನೂರು ಮಹಾದೇವ ಅವರ ಮಾತು. ಈ ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಸಾಹಿತ್ಯ, ಅದರಲ್ಲೂ ದಲಿತ ಸಾಹಿತ್ಯ, ವಾಸ್ತವವನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬಿಸುವಂತಹ, ಸಮಾನತೆಯನ್ನ ಬಯಸುವಂತಹ, ಕ್ರಿಯಾಶೀಲವಾದ, ಜೀವಪರವಾದಂತಹ ಮತ್ತು ವೈಚಾರಿಕತೆಯಿಂದ ಕೂಡಿದಂತಹ ಸಾಹಿತ್ಯ. ಭಾಷೆಗೆ ಗಡಿಗಳ ಮಿತಿ ಇಲ್ಲ, ಜಾತಿ ಧರ್ಮ ಏನೂ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ತಿಳುವಳಿಕೆಯ ವಿಸ್ತಾರವನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇರುವಂತಹದ್ದು ಅಂತಹ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ನಿನ್ನೆ ಹಾಗೂ ಈ ದಿನ ನಡೀತಿರುವಂತಹ ಬುಕ್ ಬ್ರಹ್ಮ ಲಿಟರೇಚರ್ ಫೆಸ್ಟಿವಲ್ 2024. ಇಲ್ಲಿ ಭಾಷೆ, ಭಾವ ವಿನಿಮಯದ ಒಂದು ಸೇತುವಾಗಿ ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದೆ. ಪ್ರಗತಿ ಪಥದಲ್ಲಿ ಭಾಷೆ ಬೆಳಿಬೇಕು ಅನ್ನೋದು, ನಾವೆಲ್ಲ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಈಗ ನಡೆಯುವಂತಹ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತಹ ಗೋಷ್ಠಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ತಮಿಳಿನ ದಲಿತ ಸಾಹಿತ್ಯ, ಸವಾಲು ಮತ್ತು ಸಾಧನೆ, ತಮಿಳ್ ದಲಿತ್ ಲಿಟರೇಚರ್ ಚಾಲೆಂಜಸ್ ಅಂಡ್ ಅಚೀವ್ಮೆಂಟ್ಸ್. ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸುಕೀರ್ತಿ ರಾಣಿ, ಕಮಲಾಲಯನ್ ಮತ್ತು ಸ್ಟಾಲಿನ್ ರಾಜರಂಗಂ. ದಯಮಾಡಿ 3 ಜನ ವಿದ್ವಾಂಸರನ್ನ ನಾವು ವೇದಿಕೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. To understand the struggle, resistance and resilience of the Dalit community in Tamil Nadu, highlighting the quest for dignity and equality through powerful narratives and poetry, we now have Tamil Dalit literature challenges and achievements as our 4th session for the day. We invite our panel members, Madam Sukirti Rani, Mr. Kamalalayan and Mr. Stalin Rajangam. So this is for your information. Mr. Kamalalayan will be the moderator for the session. ಕಮಲಾಲಯನ್ ಈ ಒಂದು ಗೋಷ್ಠಿಯ ನಿರ್ವಹಣೆಯನ್ನ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. ಓವರ್ ಟು ಯು ಸರ್. ವೆಲ್ಕಮ್ ಒನ್ಸ್ ಅಗೈನ್. Thank you. The Book Brahma இலக்கிய சங்கமம் நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மொழிகள் 4 மொழிகளுக்கும் இடையே ஊடாட்டங்கள், அவர்கள் சாதித்த சாதனைகள், எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி மிக ஆழமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் இந்த அமர்வில் தமிழில் தலித் இலக்கியங்கள் பற்றி நாங்கள் ஒரு உரையாடல் இங்கே தொடங்க இருக்கிறது. உரையாடலிலே தமிழ் கவிஞர்களில் இன்றைக்கு உலக அளவில் அறியப்படுகிற சுகீர்தராணி பல்வேறு தொகுப்புகள் மூலம் கடந்த 1990 முதல் இன்று வரை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். கவிதையிலேயே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பங்கேற்பாளர். திரு ஸ்டாலின் ராஜாங்கம் ஆராய்ச்சியாளர், மதுரையிலே கல்லூரியில் பணியாற்றுகிறவர். தொடர்ச்சியாக தமிழில் தலித் இலக்கியங்கள், தலித் சாதனையாளர்கள் என்றால் மாநிலம் தழுவிய அல்லது அகில இந்திய தலைவர்களை பற்றி அல்ல, உள்ளூர் அளவில் ஒரு 10 ஊர்களுக்கு தலைவர்களாக இருந்து போராடியவர்கள், வரலாற்றில் இதுவரை அறியப்படாதவர்கள், வரலாற்றில் இதுவரை பதிவாகாத இதழ்கள், அந்த இதழ்களை நடத்தியவர்கள், அதனுடைய போக்கு, அன்று அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகள், இவை பற்றியெல்லாம் நிறைய தொகுப்புகள், ஆய்வு கட்டுரைகள் என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். தமிழ்துறை, தமிழில் அவர் முதன்மையாக அதை தேர்வு செய்து பயின்றவர். தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஆளுமைகள் என்ற வகையில் இந்த 2 பேருடைய பணிகளையும் தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும். தமிழில் தலித் இலக்கியம் பற்றிய இந்த உரையாடலில் பங்கேற்பதற்கு மிகுந்த பொருத்தமான இருவர். என்னை பொறுத்தவரை நான் ஒரு வாசக நிலையிலிருந்து தான் தொடர்ச்சியாக இந்த போக்குகளை அணுகி வருகிறேன், பங்களித்திருக்கிறேன் மொழிபெயர்ப்புகள் மூலமாக. குறிப்பாக சொல்ல வேண்டிய 2 புத்தகங்கள். ஒன்று கோதாவரி பர்லேகர் பம்பாய் வார்லி ஆதிவாசிகள் போராட்டம் பற்றி எழுதிய நூல் மனிதர்கள் வெளிப்படையும் போது என்ற நூல். 2வது முக்கியமான நூல் என்று நான் நினைப்பது ஆனந்த் டெல்டும்டே அவர்களுடைய மகத், முதல் தலித் புரட்சியின் உருவாக்கம். ஒரு மகத்தான நூல், ஆய்வு நூல். அந்த மகத் சாவதார் சத்தியாகிரகத்தை அண்ணல் அம்பேத்கர் தலைமை தாங்கி நடத்திய போது அந்த நிகழ்வில் அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்திய அந்த மகத் ஊரை சேர்ந்த ஜேபி மோரே என்ற தலித் கம்யூனிஸ்ட்,
இந்த தலித் கம்யூனிஸ்ட் என்ற பதச்சேர்க்கை கொஞ்சம் ஐரணியாக தோன்றலாம். ஆனால் அது அவரே தன்னுடைய சுயசரிதையே அந்த தலைப்பில் தான் எழுதியிருக்கிறார். தலித் கம்யூனிஸ்டின் நினைவலைகள் என்று தமிழிலும் அது வந்திருக்கிறது. அது அவர் ஒரு 60 பக்க நூல் மராத்தியிலே எழுதி அது ரொம்ப காலம் யாராலும் பார்க்கப்படாமல் கிடந்தது. ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் தற்செயலாக அதை படித்து பார்த்துவிட்டு அந்த ஆவணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மிக விரிவான ஆய்வை மேற்கொண்டு அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மகத்தான நூல். தலித் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, தண்ணீர் குடிப்பதற்கு கூட அவர்கள் என்ன மாதிரி அன்றைக்கு இன்றைக்கும் நிலைமை பெரிதாக மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது, ஆனால் முன்னேற்றங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு புத்தகம் தற்செயலாக பார்த்தபோது அது ஸ்பீக்கிங் சாண்டல்ஸ் என்று ஒரு புத்தகம், தெலுங்கிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதிலே அவர்கள் செருப்பு தைக்கிற அந்த கலையில் அவர்களுடைய நிபுணத்துவம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமிதத்தை எல்லாம் கதைகளாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ட்ரம் தண்டோரா இயக்கம் என்று அவர்கள் நடத்திய இயக்கம் பற்றி அது பேசுகிறது. தற்செயலாக பார்த்த புத்தகம். எனக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், தமிழில் வந்திருக்கக்கூடிய இந்த பல முன்னோடி புத்தகங்களை சிலவற்றை மற்றும் குறிப்பிட்டு நான் அவர்களை அழைக்க விரும்புகிறேன். மிக ஆரம்பத்தில் ஒரு 130 வருடங்களுக்கு முன்னால் முக்தா சால்வே என்ற மாணவி படிக்க போகும்போது அவர் அந்த மாங்கர்கள் என்ற தலித் மக்கள் அடைகிற மராத்தி அவர் எழுதிய ஒரு கட்டுரை, மாங்கர்களின் துயரங்கள் என்ற கட்டுரை தமிழிலே இப்போது சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தோட்டியின் மகன் சுந்தரராமசாமியினுடைய மொழிபெயர்ப்பு மிக முன்னதாக மலம் அள்ளும் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டிய ஒரு நாவல். குஜராத் குலாத்தி என்ற புத்தகம் ஒரு தலித்திடமிருந்து என்று வசந்த் மூனுடைய சுயசரிதை நூல். பிறகு சமீப காலத்து எழுத்தாளர்களுக்கு நாம் வந்தோம் என்றால் இதில் பாவண்ணன் அவருடைய பங்களிப்பு பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. கன்னடத்திலிருந்து அவர் தமிழிலே முதலில் மொழிபெயர்த்த புதைந்த காற்று என்ற தலித் இலக்கிய தொகுப்பு, கட்டுரைகள் கவிதைகள் அடங்கின அந்த தொகுப்பு மிக முக்கியமான ஒரு தலித் இலக்கியத்தில் ஒரு முன்னோடி முயற்சி என்பதில் ஐயமில்லை. அந்த புத்தகத்தை வாசித்த போது பின்னால் அவர் கன்னட இலக்கிய வளர்ச்சியை பற்றியே ஒரு விரிவான வரலாற்று கட்டுரையை எழுதியிருக்கிறார். அவரே கவிஞர் சித்தலிங்க மறைந்த கவிஞருடைய 2 சுயசரிதை நூல்களை தமிழிலே தந்திருக்கிறார். இதை தவிரவும் இவர் தேவனூர் மகாதேவ அவர்களுடைய பசித்தவர்கள் நூலை தமிழிலே தந்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். நான் உதாரணத்திற்காக சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். பிறகு இன்று சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய தலித் எழுத்தாளர்களில் சிலர் என்று சொன்னால், அழகிய பெரியவன் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சிறப்பான எழுத்தாளர். அவருடைய தீட்டு கதை தொகுப்பு, நெறிக்கட்டு, குறடு என்ற தொகுப்பு நடந்த கதை என்ற தலைப்பில் குறும்படமாகவும் வந்திருக்கிறது. அதிலே ஒரு படிமம், நீங்கள் அந்த படத்தை பார்த்திருந்தால் மறக்க முடியாத, படிக்கும் போதும் நம்ம மனக்கண் முன் அது காட்சி ஓடும். அதிலே செருப்பு அணிய முடியாத, துண்டு மேலே தோளில் போட முடியாத ஒரு தெருவில் முதல் முறையாக செருப்பு அணிந்து போகிறவனுக்கு ஏற்படக்கூடிய அவமானம், அதே தெருவில் பிற்பாடு அவன் இராணுவத்திலே போய் சேர்ந்து பட்டாளத்தானாக பூட்ஸ் கால்களோடு தடார் என்று அந்த பூமியை அதிர மிதித்து நடக்கிற காட்சி வரும். அந்த காட்சியை படத்தில் அவர் ஒவ்வொரு அடி எடுத்து அந்த தடார் என்று அடிக்கும்போது ஒரு பூப்பதாக ஒரு அழகான படிமம் அந்த படத்திலே வரும். நீங்கள் இந்த தலித் இலக்கியத்தில் அழகியல் இல்லை, தலித் இலக்கியம் வெறும் பிரச்சாரமாக இருக்கிறது, ஆவேசமான போராட்ட குரல்கள் தான் என்று நேற்று கூட ஒரு குரல் இங்கே கேட்டேன். ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எந்த இலக்கியம் மட்டும் படித்துவிட்டு அந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. கூலமாதாரி பெருமாள் முருகன் அவருடைய அந்த நாவல், அது ஒரு 2 வேறுபட்ட பிரிவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பையன்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய நட்பு, அதை பற்றி மிக மனம் தைக்கும் வகையில் பேசுகிறது. இது நிறைய உதாரணம் சொல்லலாம், நேரம் கருதி நான். அப்புறம் டி செல்வராஜ் போன்ற, கு சின்னப்ப பாரதி போன்ற முன்னோடிகள்
அவர்கள் இடதுசாரி இலக்கியவாதிகள். அகைன் இடதுசாரிகளை பற்றியும் அவர்கள் இலக்கியங்களை பற்றியும் இந்த தொடர்ந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அது நாம் வேறு இடத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம். அவர்களுடைய நாவல்கள் மலரும் சருகும், தேநீர், தாகம், சங்கம் போன்ற, ஆனால் அந்த சங்கம், தாகம் நாவல்களை கானாசு உள்பட பலரும் வியந்து பாராட்டியதை நாம் பார்க்கிறோம். 10 நாவல்கள் சிறந்த நாவல்கள் என்று எடுத்தால் அதிலே கட்டாயமாக தாகம் இடம்பெறும் என்று கூட சிட்டி சிவபாத சுந்தரம் தன்னுடைய தமிழ் நாவல் பற்றிய நூலிலே சொல்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே வரலாம். பிறகு சமீப முயற்சிகளில் பார்த்தால் சிறார் இலக்கியத்தில் சில முயற்சிகள் இந்த சாதி பிரச்சனையை நேரடியாக சொல்லாமல், ஆனால் அவர்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற, உதாரணமாக ஸ்கூலில் கயிறு கட்டி கொண்டிருக்கிற பையன்கள் ஜாதியை அடையாளமாக காட்டுகிற அந்த இதை வைத்து விஷ்ணுபுரம் சரவணன் கயிறு என்ற ஒரு சிறிய குறுநாவல், நீலப்பூ என்ற இன்னொரு குறுநாவல், அதே போல சஞ்சீவி மாமா என்று மலம் அள்ளும் தொழிலாளியை அவர்கள் அந்த குழந்தைகள் மாமா என்று உரிமை கொண்டாடுகிற ஒரு நெகிழ்வான ஒரு கதை சமீபத்திலே தான். இதெல்லாம் நீங்கள் தமிழில் இன்றைக்கு புதிதாக நடந்து கொண்டிருக்கிற முயற்சிகள். இதை எவ்வளவு பேர் கவனிக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் கவனிக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே குறிப்பிடுகிறேன். பிறகு ஏகலைவன் பெருவிரல், கட்டை விரல் பற்றி உதயசங்கருடைய ஒரு வரலாற்று புதினம், அதுவும் சிறுவர்களுக்காகத்தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை படிக்கிற போது ஏகலைவனை போன்ற ஒரு மிகச்சிறந்த வில் வீரன் ஏன் துரோணரிடம் போய் அவர் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுவே கட்டுக்கதை தான் என்று அவர் வேறு சில ஆதாரங்களை கொண்டு அதிலே அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு நடந்து வருகிற புதிய புதிய வாசல்களை திறந்து வைக்கிற முயற்சிகள். பிறகு அவன் காட்டை வென்றான் என்ற நாவல் தெலுங்கிலிருந்து, அது ஒரு பன்றி மேய்க்கிற ஆள் தன்னுடைய பன்றி தொலைந்து போகிறது தேடி பிடிக்க அவர் எடுக்கிற முயற்சிகளை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு சிறந்த நாவல். பிறகு மதிவண்ணன் மிக முக்கியமான, சமீபத்தில் தொடர்ச்சியாக அவர் கவிதைகள் எழுதுகிறார், நாவல்களை, சிறுகதை தொகுப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறார். அருந்ததியர்களுடைய ஒதுக்கீடு பற்றி கட்டுரை தொகுப்புகள், பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். பிறகு இந்த வரிசையில் நான் இன்னும் கூட பிறகு வாய்ப்பு இருந்தால் குறிப்பிடுகிறேன். இதில் எல்லா பெயர்களையும் நான் சொல்ல முடியவில்லை, விட்டுவிட்டு போன பெயர்கள் தான் அதிகம். நாம் பேசுவோம். இப்போது நான் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை இந்த விவாதத்திலே முதலிலே நான் சில கேள்விகள் வழியாக அவர்களை பதில் சொல்லுகிற முறையில் அவர்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள். நன்றி. வணக்கம் ஸ்டாலின். வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக தமிழில் ஆய்வு பரப்புலகில் இயங்கிக் கொண்டிருக்கீங்க. நிறைய தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள், ஆய்வு நூல்கள் வந்திருக்கு. பல நூல்களுக்கு நீங்கள் எழுதுகிற முன்னுரைகளே ஒரு ஆய்வு கட்டுரைகள் மாதிரி அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த துறையில் இந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம், எப்போது நீங்கள் இதை தொடங்கினீர்கள், என்னென்ன நீங்கள், நான் என்னுடைய கவனத்துக்கு வராமல் நிறைய இருக்கும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லி உங்கள் பார்வையில் நாம் அடுத்த இதில் அதை பேசலாம். முதல்ல இந்த கேள்வி பேசிட்டேன். நன்றி. இலக்கியம் பற்றியான செஷனில் முதல்ல நான் ஃபிக்ஷன் பற்றி பேச அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 1980களின் கடைசியிலையும் 90கள்லையும் தமிழில் தலித் இலக்கியம் பற்றி பேசும்போது 2 போக்குகளை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று தலித் தன்வரலாறு. தன்வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியும், அது சாதனையாளர்கள் பற்றி எழுதக்கூடிய ஒரு சுயசரிதை அல்ல, சாதாரண மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதக்கூடியதாக இருந்தது. மராத்தியிலும் கன்னடத்திலிருந்தும் அதுக்கு தமிழில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து முன்னோடிகள் பாவண்ணன் போன்றவர்கள் இங்கே இருக்காங்க. இது ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறதையே இந்த தன் வரலாறு கேள்விக்குட்படுத்தியது. ஏன் அப்படின்னா, வரலாறு என்பது வெளியிலிருந்து நாம் பார்க்க வேண்டியது. நம்ம வெளியே வச்சுக்கிட்டு வரலாற்று தரவுகள் அடிப்படையில் ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வழக்கமாக நம்முடைய கல்வி புலம் சொல்லித்தந்த வரலாறு அப்படிங்கிறது. ஆனால் இந்த தன் வரலாறுங்கிறது என்ன அப்படின்னா, தன்னையே ஒரு வரலாறாக மாற்றுகிறது.
அப்போ வரலாறு என்பது பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை, ஒரு பார்வை மாற்றத்திற்கு இந்த தலித் தன்வரலாறுகள் வந்து மிக முக்கியமான உந்துதலாக இருந்தன. இது ஒன்று. ரெண்டாவது, 80களின் இறுதி தொடங்கி தமிழில் அமைப்பியல், பின்னமைப்பியல், பின்னவீனத்துவம் வரையிலும் அதோட அந்த கோட்பாடுகளுடைய இன்றைய இடம் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரெண்டாவது. பட் அந்த பீரியடில் இது மாதிரியான நவீன வாசிப்பு கோட்பாடுகள் ஒரு முக்கியமான பார்வையை தமிழில் அறிமுகப்படுத்தியது. அது என்னன்னா, ஃபிக்ஷனுக்கும் நான் ஃபிக்ஷனுக்குமான இடைவெளி பற்றியான மிக முக்கியமான கேள்விகளை அது எழுப்பியது. கற்று எழுதுவதற்கும் கதை எழுதுவதற்குமான இடைவெளி என்ன? அப்போதான் அது வந்து வரலாறு ஒரு கதையாடல் தான் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அது நகர்ந்தது. இப்போ நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் முக்கியமாக பார்க்குறேன். ஒரு பக்கம் தலித் தன் வரலாறு அப்படிங்கிறது, வரலாறு என்பது ஒருவனை வெளியே வைத்து கொண்டு எழுதுவது, தன்னை கலக்காமல் எழுதுவது அப்படிங்கிறதையும், இந்த கோட்பாடுகள் உருவாக்கிய ஃபிக்ஷனுக்கும் நான் ஃபிக்ஷனுக்குமான இடைவெளியை நாம் வந்து அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிற அந்த ரெண்டு பார்வையும் ரொம்ப முக்கியமாக ஒரு தமிழில் ஒரு சொல்லப்படாத ஒரு அடித்தளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது தான் இன்னைக்கு தமிழ் தலித் லிட்ரேச்சர் பற்றி பல பார்வைகள் இருந்தால் கூட அதில் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக கடந்த 10-15 ஆண்டுகளாக நான் பார்க்கறது என்னன்னா, நான் ஃபிக்ஷன்களுடைய வருகை. அதை ஏன் நான் நேரம் சொன்னேன்னா, நான் ஃபிக்ஷன்களை நான் வந்து இலக்கிய பரப்போட இணைச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறேன். அதனுடைய தொடர்ச்சியில் வச்சு புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நான் சொல்வதனுடைய பொருத்தப்பாட்டை உணர்ந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, 90களின் இறுதியில் 99ல் தமிழில் அயோத்திதாஸ் பண்டிதர் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர், அவருடைய எழுத்துக்கள், அவர் நடத்திய பத்திரிகை வந்து ஞான அலேசியஸ் என்கிற அறிஞரால் தொகுக்கப்பட்டு தமிழுக்கு கொண்டு வரப்பட்டது. அது வந்த பின்னாடி தமிழில் ரொம்ப ஒரு முக்கியமான, அதை தமிழ் தலித்து வட்டத்துக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றத்தை அது உண்டு பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு புறம். அப்போது பத்திரிகைகளின் வாயிலாக வரலாற்றை தொகுத்துக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு அவருடைய சிந்தனைகள் ஒரு புறம் வழிகாட்ட. இன்னொரு பக்கம் நிறைய ஆய்வாளர்கள் கடந்த 15 வருடங்களில் நிறைய வேலைகளை செஞ்சுருக்காங்க தமிழில். குறிப்பாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான பத்திரிகைகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறது. அது தமிழ்லையே வந்திருக்கிறது. டாக்டர் ஜே பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் உதயசூரியன் முதல் சூரியோதயம் வரை 1869 முதல் 1943 வரை காலச்சுவடு வெளியிட்டது. அது ரொம்ப மிக முக்கியமான புத்தகம். அதுவரையிலும் தலித்துகள் தமிழ்நாட்டில் நடத்தின பத்திரிகைகள் வந்து ஒரு 43 பத்திரிகைகளை ஏறக்குறைய இந்தியாவினுடைய முன்னோடியாக பத்திரிகை நடத்தியதனுடைய வரலாறு தமிழ்நாட்டு தலித்துகளுக்கு இருந்திருக்கிறது என்பதை முன்வைத்த ஒரு முக்கியமான நூல். பிறகு நிறைய சிறு வெளியீடுகள் அந்த காலகட்டத்தில் வந்தது. அப்புறம் வெளியீடுகளாக இல்லாமல் ஆவணங்களாக, இன்விடேஷன்ஸ்களாக, அரசாங்கத்துக்கு அளிப்பதற்காக எழுதப்பட்ட விண்ணப்பங்கள், அப்புறம் கடிதங்கள், கையெழுத்து விஷயங்கள், அப்புறம் பாட்டு கட்டியிருப்பாங்கல்ல. வரலாற்று ஆசிரியர் கோ ரகுபதி வந்து பறையன் பாட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து பதிப்பித்தார். இது மாதிரி வந்து தொகுத்து பார்க்கறது, அதை கொண்டு வர்ற முயற்சி வந்து தமிழில் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக கடந்த 15 வருடங்களில் நடந்திருக்கு. இது இது ஒரு புறம் வரலாற்றை பற்றி, தலித்துகள் பற்றியான ஒரு பொதுவான வரலாற்று சித்திரத்தை மாத்துறதா மட்டும் இல்லாமல், இன்றைக்கு ஃபிக்ஷன் எழுதுறவங்களுக்கும் அது பெருமளவு ரொம்ப நெருக்கமானதாக, அது எப்படி ஃபிக்ஷனுக்கு நெருக்கமாக வருது, ஃபிக்ஷன் எழுதுறதுக்கு அது ஏன் உந்துதலாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நான் நேரங்கருதி ஒரு முதல் சுற்றில் சில விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த சுற்றில் சொல்கிறேன். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து, இந்த அயோத்திதாசருடைய சிந்தனைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதுவரையிலும் தலித்துகள் பற்றி பிறர் சொன்ன பார்வையிலிருந்து தலித்துகளை புரிந்து கொள்வது. பிறருங்கிறத நான் ரொம்ப நெகட்டிவாக பார்க்கல. காந்தியவாதிகள், இடதுசாரிகள், திராவிட இயக்கத்தவர்கள் மற்றும் தனியாகவோ கூட்டாகவோ ரொம்ப பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பணி.
ஆனாலும் கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பார்வையில தலித்துகளுடைய பிரச்சனைகளை விளக்குவது, புரிந்து கொள்வது என்பது இருந்ததுக்கு மாறாக, இந்த டெக்ஸ்டுகள்லாம் தமிழ்ல இப்போ வந்த பின்னாடி என்ன இருக்குன்னா, அவங்களுடைய கண்ணோட்டத்துல வரலாற்றை பார்க்கறது, அவங்க வரலாறை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை கோணம் இன்னைக்கு எமர்ஜி ஆகிறதுக்கு இந்த நான் ஃபிக்ஷன்ஸ்கள் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் 2 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பொதுவாக தலித்துகளும் அல்லது தலித்துகளுக்கு பரிந்து பேசக்கூடிய மற்றவர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நவீனத்தில் தான் தலித்துகளுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு, மரபில் அவர்களுக்கு எந்த இடமும் இருந்ததில்லை என்பது பற்றியான ஒரு பார்வை இருக்கு. அது உண்மை, அது ஒன்று. ஆனால் அதே வேளையில் இவ்வளோ இது அப்படியே ஒரு இருமையாக வச்சு பேசிட முடியாது, இது சரி இது தப்பு அப்படின்ட்டு. அயோத்திதாசர் வந்த பின்னாடி என்ன சொல்றாருன்னா, மரபுல இந்த மரபை உருவாக்கியதிலும் இதுவரைக்கும் கொண்டு வந்து சேர்த்ததிலையும் தலித்துகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை கோணத்தை முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா, லிட்ரேச்சர்ல, தமிழ் லிட்ரேச்சர்ல மிக முக்கியமான ஆளுமைகளாக கருதப்படக்கூடிய வள்ளுவரையும் ஔவையாரையும் தலித்துகளாக பார்க்கக்கூடிய ஒரு மரபு தலித்துகள் கிட்ட இல்லை, தமிழ் பொது இலக்கிய வரலாற்று நோக்கிலேயே இருந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அது பல ஔவையாரையும் வள்ளுவரையும் அப்படி சொல்லக்கூடிய போக்கு. அப்போ இந்த மரபுல ஏதோ ஒரு விதத்துல இவங்களுடைய கான்ட்ரிபியூட் இருந்திருக்கு, இவங்க தொடர்புல தமிழ் இலக்கியம் செழுமை அடைந்து வந்திருக்கு, வேற வேற விஷயங்களும் வளர்ச்சி பெற்று வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்வதற்கு அதை முன்வைக்கிறார். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, வரலாற்றில் தலித்துகள் எதுவும் இருந்தார்கள், அவங்களுக்கு எதுவுமே இருந்ததில்லை அப்படிங்கிற கோணத்தையும் மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த எழுத்துக்கள் முன்வைத்திருக்கின்றன இன்னைக்கு. எனவே தான் நான் இந்த நான் ஃபிக்ஷன்ஸை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க எந்த வகையில் இதை முன்வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே தரப்பட்ட விளக்கங்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல்கள், இவற்றின் மீது ஒரு மறு விளக்கம், ஏற்கனவே தரப்பட்ட ஒரு விளக்கத்தை உடைத்து பார்ப்பது. இப்படி உடைச்சி பார்க்கறதுக்கு நிச்சயமா ஒரு புனைவின் மனமும் புனைவின் மொழியும் வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த புனைவின் ஒரு புனைவாசிரியனுடைய யோசனையில் இல்லாம இந்த விஷயங்களை ஒருத்தன் யோசிக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் புனைவுக்கும் வரலாற்றுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை என்று நம்ம நவீன வாசிப்பு கோட்பாடுகள் சொல்றதனுடைய உதவியை நான் அழைச்சிக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல அயோத்திதாசர் எழுதிய இந்திர தேச சரித்திரம் என்பது ஒரே நேரத்தில் வரலாற்று நூலாகவும், அதே வேளையில் அது ஒரு புனைவாசிரியனுடைய, ஒரு தேர்ந்த புனைவாசிரியனுடைய மொழியிலும் அமைந்திருப்பதை நான் முக்கியமானதாக இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இதுதான் இந்த நான் ஃபிக்ஷன் புனைவோட இணையக்கூடிய தருணமா நான் பார்க்கிறேன். இது நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது, நான் ஒரு இலக்கிய மாணவன், அப்படி தமிழ் இலக்கிய மாணவன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவன். எனவே அது சார்ந்த வாசிப்பு, அந்த பின்னணியிலிருந்து நான் இந்த அடைகிறேன். இதுதான் என்னுடைய முதல் பகுதி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஸ்டாலின். இப்போ முதல் சுற்றில் ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை வைத்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி புனைவு வரலாற்றில் வரலாற்று கட்டுரைகள் நான் ஃபிக்ஷனில் புனைவுக்கு இடம் உண்டா, அது புனைவுக்கு எந்த வகையில் உதவியாக அல்லது தொந்தரவாக இருக்கிறதுன்னெலாம் நான் அவரை கேட்கணும். அடுத்த சுற்றில் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போது சுகிர்தராணி, வணக்கம். நீங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் வேலூரில் இருந்த காலத்திலிருந்து உங்கள் கவிதை பயணத்தை பார்த்து வருகிறேன். 90களில் தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக உங்கள் புத்தகங்கள் காலச்சுவடு வழியாக வந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப காத்திரமாக, வெளிப்படையாக, பட்டென்று உடைத்து பேசுகிற மொழியில் கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பொதுவாக கவிஞர்கள் கவிதையோடு நிறுத்தி கொள்வதில்லை. கவிதை எழுதுவாங்க, கவிதையில் பெரும்பாலானவர்கள் கவிதையில் தொடங்கி சிறுகதை, நாவல் என்று அப்படி நகர்வாங்க. நான் பார்த்தவரை பெருமாள் முருகன் சார் கூட நீங்கள் அவர் நாவல், சிறுகதை, கட்டுரைகள், கவிதைகள் அப்படின்னு எந்த ஜெனர் எதுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. நீங்கள், எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, கடந்த 30-40 வருடங்களாக அந்த கவிதை வடிவத்தையே ஆழமாக பயின்று கொண்டிருக்கீங்க, எழுதி கொண்டிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் உண்டா?
அந்த கேள்வியிலிருந்து உங்கள் பயணத்தை நீங்கள் முன்வைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய மொழிகளினுடைய இலக்கிய சங்கம் இந்த இலக்கிய விழாவை நடத்தி கொண்டிருக்கும் புக் பிரம்மா அமைப்புக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமர்வு மிக முக்கியமான அமர்வு என்று நான் பார்க்கின்றேன். உண்மையில் இந்த காலகட்டத்தில் கூட சாதி இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த தலித் இலக்கியம், தலித் அரசியல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக எழுதி கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் கிடையாது. 40 ஆண்டுனா 11 வயசுலேயே நான் கவிதை எழுத வந்திருக்கணும், இல்லை. 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து நான் கவிதை எழுதிட்டு இருக்கிறேன். என்னன்னா, ஒருத்தர் எந்த வடிவத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழல், அவங்களுடைய நிலவியல் அமைப்புகள், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஊர், தெரு எல்லாமே ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமா அது இல்லாமல் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னென்னா, கவிதைகளை எல்கேஜி யூகேஜி மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சிறுகதை, அதுக்கு அடுத்தது நாவல், அதுக்கு அடுத்த வடிவம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல. ஏன்னா தமிழ் மரபு அப்படின்றதே ஒரு செய்யுள் மரபாக தான் இருந்திருக்கு. இப்போ ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பிறகுதான் நம்மக்கிட்ட அந்த டெக்ஸ்ட் உரைநடை என்ற வடிவமே வருது. அப்போ ஒரு செய்யுள் மரபு நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ எனக்கு அடிப்படையில் நான் தமிழ் மாணவியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த கவிதை வடிவம் அப்படின்றது மனசுக்கு மிக நெருக்கமாக ஒன்றாக இருக்கிறதுனால நான் அந்த கவிதை வடிவத்தை கருக்கொண்டேன். என்னென்னா, என்கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க இதை ஒட்டி பேசும்பொழுது. தொடர்ந்து நீங்கள் கவிதைகளை மிக தீவிரமாக இயங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரேடிக்கலாக இருக்குது உங்களுடைய கவிதைகள், வெளிப்படையாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவிதைகள் அப்படின்றது சில கூறுகளை அடிப்படையாக வச்சு எழுதப்படுகிறது. நான் உட்பட ஒன்று அம்பேத்கரியத்தை உள்வாங்கி கொண்டு அதை அந்த தளத்தில் எழுதுவது. அம்பேத்கர் சொன்னது சாதி அழித்தொழிப்பது எப்படி, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படின்ற இந்த பொருட்களை அடிப்படையாக கொண்டுதான் அம்பேத்கரியம் கட்டமைக்கப்படுகிறது. அப்போ என்னுடைய கவிதைகள் மட்டுமல்ல, தலித் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய தலித் கவிஞர்களும் இந்த தளத்துல அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய இந்த தளத்தில் எழுதுறது ஒரு கூறா நான் பார்க்கிறேன். ரெண்டாவது புனிதம் அப்படின்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அதை கட்டுடைக்கிறதுக்காக கவிதைகளை எழுதுறது இன்னொரு வகை. இன்னொன்று, ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறதன் மூலமாக, அந்த அதிர்ச்சி என்பது பல்வேறு உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அது கோபமாக இருக்கலாம். அந்த அதிர்ச்சிகளை கொடுப்பதன் மூலமாக அந்த மேலாதிக்க கருத்துக்களை அல்லது கருத்தியல்களை உடைப்பது அப்படின்றது. அதுக்கப்புறம் மொழி, தலித்துகளினுடைய மொழி என்பது மிகவும் இழிவான ஒரு மொழியாக இருக்கிறது, ரொம்ப கொச்சையான ஒரு மொழியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்திலிருந்து மீறி தலித் அழகியலுக்கான அல்லது தலித்திற்கான ஒரு மொழியை கண்டடையிறது அப்படின்றது இன்னொன்று மீறுவது. இந்த சமூகம் எப்படியெல்லாம் தலித்துகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அப்படியெல்லாம் இல்லாமல் அதை மீறுவது ஒரு கூறாக தலித் கவிதைகள்ல இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிலம் சார்ந்ததும் தலித்துகளுடைய வாழ்வியல் அப்படின்றது நிலம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. இப்போ தலித்துகளுக்கு நிலம் உடைமையாளராக இருக்கவே முடியல. பஞ்சமி நிலம் எல்லாம் யார்கிட்ட இப்போ இருக்குன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த நிலத்தை மீட்டெடுப்பதும் கவிதைகள் வழியாக வைக்கிறதும் இன்னொரு கூறு. இந்த தலித்தியத்திற்குள் இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய தலித் பெண்ணியம், அதை பற்றி பேசுவதும் ஒன்று. இன்னொரு கூறாக பார்க்கின்ற பொழுது, தலித் கவிதைகளை அல்லது தலித் படைப்புகளை தலித்துகள் மட்டுமே எழுத வேண்டுமா, அல்லது தலித் உணர்வாளர்களாக இருக்கக்கூடிய அல்லது தலித் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தலித் அல்லாதவர்களும் எழுத வேண்டுமா அப்படின்ற விவாதம் இருக்கு. அதையும் ஒரு கூறாக கொண்டு தலித் கவிதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன. இப்போ என்னுடைய கவிதைகள் ரொம்ப தீவிரமாக, வெளிப்படையாக, உக்கிரமாக இருப்பதற்கான காரணம், அன்றாடம் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகள், தலித் பெண்களின் மீது நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் வன்முறைகள், குடும்ப வன்முறைகள், வேலை செய்கிற இடத்துல நடக்கிற வன்முறைகள் எல்லாம் மிக தீவிரமா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். இப்போ கல்வி படிக்கிறதுனா நெல்லை மாவட்டத்தில் சின்னதுரை அப்படின்ற மாணவனை படிக்க வருகின்ற பொழுது அவனை வெட்டுகின்ற ஒன்றை பார்க்குறோம்.
பொருளாதாரத்துல முன்னேறி வருகின்ற பொழுது அது அப்ப தலித் மக்களை ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது அதுல வரக்கூடிய கோபம். இப்போ பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ தலித் மக்கள் தங்களுக்கான எழுச்சியை, தங்களுக்கான விடுதலையை வந்து கல்வி மூலமாக அடைகின்ற பொழுது அது வந்து முற்றிலும் இந்த சமூகத்தால் துண்டிக்கப்படுக ஒன்றாக இருக்கிறது. அப்போ இது மிக தீவிரமாக ஆணவ கொலைகள், மிக தீவிரமாக இப்படி கொலைகளும் பாலியல் வன்புணர்வுகளும் வன்முறைகளும் தொடர்ந்து தலித் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தலித் ஆண்கள் மீதும் நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அப்ப அதை வெளிப்படுத்துகின்ற எழுத்து வந்து இன்னும் அதி தீவிரமா இருந்தாதான் முடியும் அப்படின்றதுதான் சமூகத்தின் முன்பு என்னுடைய குரலை, கலக குரலை நான் ரொம்ப தீவிரமா வைக்க வேண்டியிருக்கு. இப்ப சாதி வந்து ரொம்ப இறுக்கமா போயிட்டே இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வந்து சாதி ஒழிப்பு கருத்தியலை நம்ம எப்படி கலைகள் மூலமாக, இலக்கியங்கள் மூலமாக, அமைப்புகள் மூலமாக, நம்ம இயக்கங்கள் மூலமாக தொடர்ந்து சாதி ஒழிப்பை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோமோ, அதை விட இன்னும் அதிகமாக வந்து தன்னை வந்து சாதி வந்து இருக்க கட்டமைச்சுக்குது. அப்ப இந்திய சமூகமே ஒரு சாதிய சமூகமா தான் இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக தான் நான் கவிதையை வந்து ஒரு கருவியா முன் வைக்கிறேன். அப்போ நான் இருக்கிற ஊர் வந்து கிராமம் தான். இப்போவும் நான் வந்து சேரியில தான் இருக்கேன். இப்பவுமே நான் படிச்சிருக்கேன், வேலையில இருக்கேன். ஆனாலும் தொடர்ந்து என்னை வந்து சேரியில தான் இருக்க நிர்பந்திக்குது. நான் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு. அப்ப என்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்தது. என்ன அப்படின்னா, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, அரசு பணியில இருக்கீங்க, கை நிறைய வேலை பார்க்குறீங்க. அவங்க கேட்ட கேள்வி பாருங்க, பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கிறீங்க, அப்ப எதுக்கு நீங்க தலித் இஷ்யூ வந்து தொடர்ந்து எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்கிட்ட முன் வச்சாங்க. இதெல்லாம் எழுதிட்டா, நான் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நீங்க சபையில சொல்றதுக்கு மன்னிக்கணும். அவங்க கேட்ட கேள்வி, இதெல்லாம் நீங்க எழுதிட்டா நீங்க பாப்பாத்தி ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இந்த நேரத்துல அதை நினைச்சாலுமே எனக்கு தலித் எழுத்தாளர்களை வந்து காலமும் சமூகம் வந்து நிறைய திகைக்க வைக்கிற தருணம் வந்து வாச்சிட்டே இருக்கு. நீ எவ்வளவுதான் படிச்சாலும் முன்னேறினாலும் கூட நீ வந்து அப்படி சாதியை வந்து ஒழிக்கவே முடியாது அப்படின்ற அந்த கேள்வி வைக்கிறாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு துயரத்தை தான் எங்களுக்கு தந்துட்டே இருக்கு. அப்ப அந்த சமூகமும் இந்த பார்வையோட தான் எங்களுக்கு முன்வைக்குது. இப்ப மொழி ரொம்ப வந்து இழிவான மொழி அப்படின்னு சொல்றாங்க. பாமாவினுடைய அந்த கருக்கு புத்தகம் நாவல் வெளிவந்த பிறகு அது வந்து பேசப்படவே இல்லை. அப்புறம் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு கிராஸ்வேர்ட் விருது கிடைச்ச பிறகுதான் அந்த மொழி வந்து தலித்துகளுக்கான ஒரு பிரத்யேகமான அழகியலை பேசக்கூடிய ஒரு மொழியாக, வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு மொழியாக அது உருமாறுது. அப்போ இந்த தலித்துகளுடைய வாழ்க்கையை பேசுகின்ற மொழி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அந்த மொழியும் அந்த மொழி பேசும் மக்களை தான் வந்து தீர்மானிக்கும், தவிர வேற ஒருத்தரும் தீர்மானிக்க முடியாதுதான். அப்ப இந்த மொழியை வந்து நமக்கான மொழியை கட்டமைக்கிறதும் மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. அப்ப தலித் கவிதைகள்ல வந்து அழகியல் இல்லை அப்படின்றது அது எதை பத்தி பேசுறனோ அதுதான் தீர்மானிக்கும். இப்ப மிக முக்கியமா வந்து நாவல் வந்து ஒரு 100-200 பக்கங்களை படிச்சுட்டு தான் வந்து நம்ம ஒரு விஷயங்களை வந்து சொல்ல முடியும் இறுதியில. ஆனா ஒரு கோபத்தை வந்து நான் வெளிப்படுத்தினா எனக்கு உடனடியாக கை கொடுக்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய அல்லது சமூகத்தின் மீது என்னுடைய அத்தனை வெறுப்புகளையும் அத்தனை கோபங்களையும் காட்டக்கூடிய ஒரு கருவியா எனக்கு உடனே இருக்கிறது வந்து கவிதை தான். இப்ப நான் ஒரு கவிதையில வந்து இப்படி எழுதியிருந்தேன். என் அம்மாவிடம் கேட்கிறேன், என்னை ஏன் தலித்தாக பெற்றீர்கள் அம்மா? அம்மா சொல்கிறாள், உன்னால் தான் உலகை நேசிக்க முடியும் மகளே. அப்ப இந்த கவிதை வாசிக்கின்ற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது உங்களுக்குள் கிளர்த்துகின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அது முக்கியமான ஒண்ணா பார்க்கிறேன். அப்போ தலித்துகள் வந்து வெறும் தலித்துகளுக்காகவே எழுதக்கூடியவர்களாக மட்டுமே அல்ல, மாறாக எல்லாருக்குமே எழுதக்கூடிய, எல்லா இஷ்யூவும் எல்லா பிரச்சனைகளையும் வந்து எழுதுறாங்க. அப்ப இதுல இன்னொரு அபாயம் இருக்கு. இப்ப அடையாளம் அப்படின்ற ஒரு கவிதை, தலித் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். என்னன்னா தலித் அல்லாதவர்கள் பேசக்கூடிய அடையாள அரசியலுக்கும் தலித்துகள் பேசக்கூடிய அடையாள அரசியலுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. தங்களுடைய சாதி பெருமையை வந்து சொல்வதற்காக அல்லது அதை பறைசாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் அடையாள அரசியலை பற்றி பேசுகிறார்கள். தங்கள் பேர்களுக்கு பின்னால வந்து பெயர் போட்டுக்கிறது, கல்யாண பத்திரிகையில பெயர் போட்டுக்கிறது, இல்ல கல்யாண மண்டபத்திற்கு பெயர் போட்டுக்கிறது. இப்ப பள்ளிகள்ல கூட யார் வந்து ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்க பேருக்கு பின்னாடி அந்த சாதி பேர் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்.
அப்ப அவர்கள் பேசுகின்ற அந்த அடையாள அரசியலுக்கும் தலித்துகள் சாதி இழிவிலிருந்து தங்களை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்று பேசுவதற்குமான பாததூர வித்தியாசம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நாங்க வந்து இந்த கவிதைகள்ல கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். கவிதைகளை வந்து வெறுமனே நம்ம வந்து வெறும் கவிதைகளை மட்டும் முன் வைக்காம கவிதைகளை வந்து ஒரு இசை பாடல்களாக இன்னும் போர்க்குரலாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இருக்கு. அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எழுத்தாளர் கே.ஏ. குணசேகரன் அவர்கள் மிக முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும். அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்து மேடைகள்ல வந்து அந்த பாடலை வந்து அவர் குரல் உயர்த்தி அந்த கவிதைகளை பாடும்பொழுது ஏற்படுகின்ற உணர்வுகள் இருக்குல்ல, அது மிக முக்கியமானது. அதே போல தலித் சுப்பையா அவர்கள் வந்து இசை போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இசைப்போர் என்ற தன்னுடைய அந்த இசை பாடல்கள் மூலமாக தலித் கருத்தியலை வந்து பாடல்களாக சொல்றது, அதுல வந்து சொல்றது. அவர் ஒரு கவிதையில வந்து சொல்லியிருப்பாரு, மனம் மாறினோம் மதம் மாறினோம் ரணம் ஆறல சாதி வடு மாறல அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். அதே மாதிரி கவிதைகளை வந்து பாடல்களாக முன் வச்சு ஒரு கவிதையா பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு என்.டி. ராஜ்குமார் அவர்கள் இருக்கார். என்.டி. ராஜ்குமாருடைய கவிதைகள் வந்து காட்டாளன் அப்படின்ற கவிதைகள் எல்லாம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு தளத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஒரு கவிதையில சொல்லுவாரு என்ன அப்படின்னா, என்ன கவிதை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்து சிலுவைக்குள்ளிருந்தும் மீசான் பலகைக்குள்ளிருந்தும் திமிர் பிடித்த ஆவிகள் கட்டுகள் உடைத்து கலைந்து வெகுண்டோடும் மிருகங்களாய் மாறி அவர்களை குத்தி கொள்ளும் வரை விதவிதமாய் வடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை அவர் பாடுவார். அந்த கவிதையை கேட்கின்ற பொழுதே வந்து கவிதையை வந்து எல்லாவற்றிற்குமான ஒரு போர்க்குரலாக ஒரு கலக குரலாக மாற்றுவதற்கான தேவை எழுது. ஒரு பாயிண்டோட நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது வந்து பெண்ணியம், தலித் பெண்ணியம், அது சார்ந்து நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற கவிதை. ரவுண்ட்ல பேசுறீங்களா? சரி, ஓகே, நன்றி. ஆக்சுவலாக குறுக்கிட வேண்டாம்னு தான் வெயிட் பண்ணேன், பட் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் நமக்கு 10-12 நிமிடம் தான் பாக்கி இருக்குது. இப்போ 2வது ரவுண்டில் ஸ்டாலின் ராஜாங்கம் கிட்ட இப்போ அவங்க சொன்ன அந்த பாடல், இசைப்பாடல் வந்து அது ஒரு வலிமையான வடிவம் என்பதை நம்ம கத்தார் பாடல்களை நம்ம கேட்கும்போது, கோண்டு ஆதிவாசிகள் பாடல்களை எல்லாம் அவர் பாடும்போது அப்படி ஒரு ஆவேசம் நமக்கு வரும். இன்குலாபோட மனுஷங்கடா கவிதை கே.ஏ. குணசேகரன் குரலில் கேட்டிருந்தால் நமக்கு அந்த அனுபவம் உடனே மனக்கண் முன் வரும். இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். நான் இந்த விட்டுப்போன சில பெயர்கள் குறிப்பிட வேண்டியதுன்னா, பருக்கை நாவலில் தலித் மாணவர்கள் சென்னை மாதிரி பெருநகரங்களில் ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது உணவுக்காக அவர்களுடைய செலவுகளுக்காக போய் கல்யாண வீடுகளில் பரிமாறுகிறவர்களாக பணி செய்கிறது, அந்த வாழ்க்கையை பருக்கை நாவலில் பிரமாதமாக எழுதியிருந்தார். அந்த நாவல் வெளிவந்த பிறகு முதல்ல ஒரு எதிர்ப்பு இருந்தது. தலித் மாணவர்கள் எங்களை எல்லாம் இழிவுபடுத்திட்டீங்கன்னு ஒரு பகுதி, அது பெரிய குரல் வந்தது. நான் அதை டிஃபெண்ட் பண்ணி அந்த நாவல் அப்படி இழிவுபடுத்தலை, மாறாக அவர்களுக்கு அவருடைய அவலத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு எதிர்த்து போராடுகிற உணர்வை தான் அந்த நாவல் தருது வாசகனுக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதினோம். பிறகு யுவ புரஸ்கார் விருதெல்லாம் அவர் அந்த இதுக்காக வாங்கினார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியான புதிய குரல்கள் இப்போ சமீபத்தில் கூட ஒரு தொகுப்பு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கிணத்துமேட்டு பனைமரம் என்று பிரகாஷ் என்று கோவையில் ஆய்வாளர் படித்தபோது பிரமிச்சிட்டேன். முழு கதைகளும், அத்தனை கதைகளும் 22 கதையும் ஒன்று இருக்கு, சின்ன சின்ன கதைகள் பனைமரம் பற்றி மட்டுமே. பனைமரமேன்னு சிவசுப்பிரமணியம் ஆய்வு நோக்கில் எழுதினார். இவர் ஒரு படைப்பாளி, தலித் மக்கள், அந்த மக்கள் நடுவில் இருந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை பனைமரம், அந்த நொங்கு, அந்த மக்கள் வாழ்க்கையில் எப்படி பசியாற்றுகிற ஒரு அமுதமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கதையிலும் நீங்கள் படித்தால் அது என்ன உணர்வுங்கிறது நீங்கள் படித்து தான் உணர முடியும். இப்படி வந்து கொண்டிருக்கிற குரல்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோடு, இன்னும் இப்போ நீங்கள் சொன்ன நான் ஃபிக்ஷன், இப்போ நான் சொல்கிற ஃபிக்ஷனல் லாங்குவேஜ், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இடைவெளி இன்னும் இருக்குது. ஆனால் வெகுவாக அழிந்து கொண்டு வருகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். சித்தலிங்கையாவோட சுயசரிதை படிக்கும்போது பல இடங்களில் புனைவுக்கும் உரைநடைக்குமான இடைவெளியே இல்லாத இடங்கள் உண்டு. பாறைகள் மேலும் பூ பூக்குங்கிறதெல்லாம் வரும்போது அழகான கவித்துவ வரிகளோடு அவர் எழுதிட்டு போகிறத நம்ம பார்க்க. அவர் கவிஞர் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு
இன்றைக்கு எழுதப்படுகிற தலித் இயக்கங்கள், நீங்கள் முதல்ல பேசும்போது பெரும்பாலும் கோட்பாட்டு ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னா, இன்று சமகால தலித் இலக்கியத்தில் ஒலிக்கிற தமிழ் குரல்களில் நீங்கள் எதெல்லாம் முக்கியம்னு கருதுறீங்க? எந்த வகையில் முக்கியம்? உரைநடையானாலும் இல்லை ஃபிக்ஷன் நாம் பெரும்பாலும் நாமளே கவர் பண்ணுறோம். நான் ஃபிக்ஷனில் தான் நீங்கள் மெயினாக பார்க்குறீங்க, அதை கொஞ்சம். நான் ஃபிக்ஷனில் நான் 2 நண்பர்கள் சொன்னேன், பாலசுப்ரமணியம், ரகுபதி, இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வரலாறுக்கும் புனைவுக்குமான இடைவெளி பற்றி பேசுனதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கமளிக்க விரும்புகிறேன். நான் வரலாற்று மாணவன், வரலாற்றை தொடர்ந்து எழுதுருவேன். ஆனாலும் எனக்கு வரலாறு பற்றி, அதனுடைய வரையறை, அது பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. பல வகையான வரலாறு இருக்கும், எழுதப்படணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் அதே வேளையில் என்ன நடக்குது அப்படின்னா, கதைக்கும் வரலாறுக்கும் என்ன வித்தியாசம்னா, மக்களை பொறுத்தளவுக்கு, சாதாரண மக்களை பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு கதைக்கும் வரலாறுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால், நாமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு இந்திய வரலாற்றில் நிறைய போர்கள் நடந்தது, போர்னால பல மாற்றங்கள் நடந்ததுன்னு. அது ஒரு புறம் உண்மையாக இருக்கிற அதே வேளையில் இந்த மக்கள் பெருமளவு வீழ்த்தப்பட்டது கதைகளால் தான் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். கதைகளை உருவாக்கி அவற்றை நம்ப வைக்கிறதன் மூலமாக தான் ஒரு சமூகம் மேலே போனதுக்கும் ஒரு சமூகம் கீழே வந்ததுக்குமே அவைகள் முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றன என்பது தான். இப்போ நான் அண்மையில் தமிழில் நந்தன் பற்றி ஒரு நூல் வாக்க பணியில் இருக்கேன். அதில் அது வந்து அயோத்திதாசருடைய கண்ணோட்டத்திலேருந்து ஆரம்பித்து வெகு மக்களிடம் சாதாரணமாக புழக்கத்தில் இருந்த வழக்காற்றுகளை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு பார்வை, அது அந்த வரலாற்று பார்வை. என்னன்னா, நம்ம தமிழில் பெரிய புராணத்தில் அவர் ஒரு அடிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பண்ணை அடிமையாக சிவபக்தராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்காற்று கதைகளும் தலித்துகளிடையே ஏற்கனவே இருந்து வந்த இந்த நந்தன் பற்றியான வெர்ஷனும் என்னவா இருக்குன்னா, அவர் ஒரு பகுதியை ஆண்ட ஒரு மன்னராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது இந்த ஆண்ட பரம்பரை கதை, அங்கே போயிட வேண்டாம். இது மக்களிடம் இருக்கக்கூடிய வழக்காற்று கதை. இவற்றை பற்றி நான் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் அவர் அடிமை என்கிற வெர்ஷன் இருக்குது, இன்னொரு பக்கம் அவர் மன்னர் என்ற வெர்ஷன் இருக்குது. ஆனால் வரலாறாக எது அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அவர் அடிமை என்பது தான். எப்படி அறியப்படுது அப்படின்னு சொன்னால், அது கதை தான். அது பெரிய புராணத்தில் இருக்க ஒரு சின்ன கதை. அப்புறம் கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து அதை நந்தனார் சரித்திர கீர்த்தனை என்கிற பேரில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறாரு. அதுவும் புனைவு தான். ஆனால் இன்னைக்கு அது புனைவு என்கிற பேரில் அறியப்படுறதே கிடையாது. அது என்னவா மாறி இருக்குன்னா, அது வரலாறாக மாறி இருக்கிறது. இங்கே புனைவுக்கும் வரலாறுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத கேட்கறது நான் இந்த நோக்கத்திலும் தான். எப்படி அது இந்த புனைவு வரலாறாக மாற்றப்பட்டிருக்குன்னா, ஏன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அடிமையாக இருந்தார் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லுவதற்குத்தான் வாய்ப்பு இருந்திருக்கிறது, அதற்கு தான் அதிகாரம் இருந்திருக்கிறது. எனவே எது சொல்லப்படுகிறதோ, எது சொல்லுவதற்கு வாய்ப்பை பெறுகிறதோ, அது வரலாறு என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ ஏன் இந்த மன்னர் என்ற வெர்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால், அது சொல்லப்படலை, சொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த சொல்லப்படுறதுக்கான சமூக சூழலும் சமூக உளவியலும் அதுக்கு இல்லை. அப்போ இங்கே வரலாறு எது, இங்கே எது புனைவு அப்படிங்கிற இந்த வெர்ஷன்லாம் என்னவா மாறுதுன்னா, சொல்றதுலையும் சொல்லாமல் இருக்கிறதுல தான் வந்து சேருது. எனவே தான் நான் இந்த வரலாற்றுக்கும் புனைவுக்கும் இடைவெளி அப்படின்னு சொல்றதே நான் இந்த நோக்கில் தானே ஒழிய இந்த சான்றுகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும் கிடையாது. ஏன்னா அப்புறம் சான்றுகள் பற்றி பேச நம்ம புகும்போது என்ன பிரச்சனைனா, நான் ஒரு இடத்துல ஒரு தகவலை ஒருத்தர் வஞ்சி நகரம் கந்தன் அப்படின்ட்டு மதுரைக்கு பக்கத்தில் இறந்து போன ஒருத்தர், ஒரு சாதாரண சிவில், ஒரு ஏடிஎம்கே எம்ஜிஆர் ரசிகர் அவர். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தீண்டாமை நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் செத்து போறாரு, அதாவது போராடுறதுனால கொல்லப்படுறாரு. இன்னைக்கு அந்த ஜனங்க அவர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நடுகள் போல வச்சு கும்பிடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுக்கெல்லாம் வரலாற்றில் எந்த இடமும் இல்லை. இப்போ நான் போய் அவரை வரலாற்று ரீதியாக கலெக்ட் பண்ணும் போது எந்த தகவலும் இல்லை. அங்கே கிடைச்சது என்னன்னா, அந்த ஜனங்க அவரை பற்றி வச்சிருக்கிற நினைவு தான். இப்போ அந்த ஜனங்க அவரை எப்படி நினைவு வச்சிருக்காங்கிறது எனக்கு வரலாறு தான். அது அவர் வேட்டி கட்டியிருந்தாருங்கிறது இதில் என்னவா இருக்கலாம், இதில் பேண்ட் போட்டிருந்தாருன்னு கூட மாறலாம், அது எனக்கு முக்கியம் இல்லை.
அவர்கள் அவரை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதையும் சேர்த்து பார்க்குறோம். ஏன்னா ஜனங்க தன்னுடைய இமேஜை, தான் சார்ந்த அடையாளங்களை என்னவாக சொல்லிக்கணுங்கிறதும் கூட ஒரு முக்கியமான ஒரு தரவாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே தான் இன்னைக்கு இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்லாம் வர வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. அழகிய பெரியவன் தமிழில் வள்ளிசைன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது இந்த அயோத்திதாசர் தொடங்கி அவருக்கு பின்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் இருந்த வட தமிழ்நாட்டில் இருந்த ஆக்டிவிஸ்டுகளையும் அங்கே இந்த பறை இசை ஒழிப்பு போராட்டம் அது ஒரு இழிவாக கருதி நடந்த போராட்டமாக இருந்ததுனால அது ஒரு 50-60 வருஷம் அங்கே நடந்தது. அதை தழுவி அவர் முழுக்க முழுக்க டாக்குமெண்ட் அடிப்படையில் ஒரு புனைவை உருவாக்கி இருக்கிறார். வள்ளிசை. விநாயக முருகன் வளம் என்ற ஒரு நாவலில் அயோத்திதாஸ் பண்டிதர் ஒரு கேரக்டராக வர்றார். நம்ம ஜெயமோகன் வெள்ளை யானையில் அயோத்திதாஸ் பண்டிதர் ஒரு கேரக்டராக கொண்டு வர்றார். இது தவிர இன்னைக்கு தமிழ்ல எழுதக்கூடிய பல பேர் இந்த இப்போ அண்மை 15 வருடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வரலாற்று தரவுகள் இருக்குல்ல, இதழ்கள், இதிலிருந்து ஒளி பெற்று சில விஷயங்கள் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறாங்க. இதோ மனோஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்திருக்காரு, அவர் புதுசாக எழுதுறார். அவர் கூட அதை பற்றியான அது மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பெற்று இந்த வரலாற்று தரவுகள் அவர் ஒரு புனைவை கட்டமைச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய இப்போ சினிமாக்கள், இப்போ பா ரஞ்சித்தோட தங்கலான் அப்படிங்கிற கதை அயோத்தியாஸ் பண்டிதருடைய இந்திரதேச சரித்திரத்தில் ஒரு பீஸை படிச்சதுனால உருவாக்குறதாக இருக்கு. ஒரு ஃபிக்ஷனோட ரோல் அது ஃபிக்ஷனாக மட்டும் இருக்கிறது மட்டுமல்ல, வரலாற்றில் எது நடக்காம போயிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குற போது அது இன்னொரு ஃபிக்ஷனாக மாறுது அப்படிங்கிறதான். எனவே தான் நான் இந்த பின்புலத்தில் இவங்க எல்லாரையும் இன்னும் நிறைய பேர் புதுசாக நிறைய திருக்குமரன் கணேசன் ஒரு இளைஞர், அவர் ஒரு தன் வரலாறு எழுதியிருக்காரு. அது ரொம்ப வித்தியாசமான தன் வரலாறு. இது காலச்சூழல போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கடந்த 15 வருடங்கள்ல இப்போ இதுக்கு முன்னாடி செஷன் தமிழ் செஷன்ல நண்பர்கள் ரொம்ப பேர் பேசினாங்க நவீன காலத்தினுடைய பிரச்சனைகள் எப்படி இலக்கியத்தில் வருது அப்படிங்கிறத பற்றி. இந்த தன் வரலாற்று நூலில் என்னன்னா, கடந்த 15 வருடங்கள்ல நவீன கல்வி நிறுவனங்களில் படிக்கிற ஒரு இளைஞன் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறான், அது எப்படி பழையசு மாதிரி இல்லை, இது வேறு நுட்பமானதாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க. இந்த வாசிப்பு எல்லாமே இன்னைக்கு இந்த இலக்கியத்தில் ஒரு முக்கியமான தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. சொல்றதுக்கு நிறைய இருந்தாலும் நேரம் கருதி சுகிக்கு அவங்களுக்கு நன்றி. சுகீர்தராணி, நீங்க இப்போ நேரா உங்க கருத்துக்களை 2 கருத்துக்களை நான் உங்களிடத்துல முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேரி அப்படின்ற இடம் சேர்ந்து வாழும் இடம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இது வரைக்குமே. ஆனால் இப்போ எப்படி இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றது, தலித் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம சேரின்னு சொல்கிறோம். புதுச்சேரி பக்கத்தில் பாகூர் அப்படின்ற ஒரு ஊரில் திருமூலநாதர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கல்வெட்டு, அது 1ஆம் பராந்தக சோழன் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. அதில் தீண்டாச்சேரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்திலேயே தலித்துகள் வாழக்கூடிய பகுதியை தீண்டாத சேரியா பார்க்கக்கூடிய ஒரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அங்கிருந்து தொடங்குறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, தலித் கவிதைகள் மூலம் வலியையும் அனுபவத்தையும் வாழ்வியலும் மட்டும் சொல்லக்கூடியதா இல்லை, மாறா அது ஒரு கலக குரலாக தான் நம்ம முன்வைக்கிறோம். அந்த கவிதைகளில் வைக்கக்கூடிய விஷயங்கள், உணர்வுகளை ஒரு ஓர்மையை ஏற்படுத்த வேண்டும். ஓர்மையை ஏற்படுத்துகிறது, ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். அப்படி அந்த ஓர்மையை, அந்த உணர்வை தான் சாதி ஒழிப்பு களத்துல எல்லோரும் அணி திரள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமா நான் பார்க்கிறேன். அந்த ஓர்மையை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் கவிதைகள் தொடர்ந்து தலித் கவிதைகள் எழுதப்பட்டு வருகின்றன. அதுதான் சாதி ஒழிப்பு களத்திலும் சாதிக்கு எதிரான போராட்டத்திலையும் வைக்க வேண்டிய ஒன்றா நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, இந்த அடையாள அரசியல். இப்போ சில தலித் எழுத்தாளர்கள் தன்னை நீங்க தலித் எழுத்தாளர்கள் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய விருப்பம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களை பார்க்கறது எல்லாமே சாதி அதன் அடிப்படையில தான் பார்க்குறீங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ நாங்கள் சாதியை ஒழிக்கும் பொழுது, நான் சாதி அற்றவளாக, ஒரு மதமற்றவளாக நான் வெளியே நின்றுட்டு சாதி ஒழிப்பு குறித்தும் மத ஒழிப்பு குறித்தும் அல்லது மதமற்றவர்களை பற்றியும் நான் பேசவே முடியாது. அப்போ அந்த சாதிக்கு உள்ளிருந்து தான் எதிர்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதுதான் உங்களை ரொம்ப பதற்றப்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலிருந்து
தலித் இலக்கியத்தை வந்து காலி பண்ற ஒரு முயற்சியை தான் பார்க்குறேன். நீங்க அந்த அடையாளத்திலிருந்து எழுதுகின்ற பொழுது ஏன் எழுதுறீங்க, நீங்க தான் நல்லா இருக்கீங்களா, இனிமே எழுதாதீங்க அப்படின்றது தலித் இலக்கியம் அப்படின்ற வகமையை ஒழித்து கட்டுற ஒரு முயற்சி தான். அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. தலித் இலக்கியம் தேவையா, இலக்கியத்தில் அப்படியெல்லாம் ஒரு வகைமை இல்லை அப்படின்னு. அப்போ தலித்துகள் தங்களை பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக மேம்படுத்தி கொண்டவர்கள் வந்து அதிலிருந்து வெளியே வந்துட்டா அப்போ தலித் இஷ்யூவை வந்து அதை பற்றி பேசுவதற்கும் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதற்கும் யாருமே இருக்கு. அப்போ திரும்ப நம்ம நான் தலித்துகள்கிட்ட தான் போய் நிற்க வேண்டியது, தலித் அல்லாதவர்கள்கிட்ட தலித் விடுதலையே கோர வேண்டியதா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு உளவியல் சிக்கல் தான். தலித்துகளை பற்றி எழுதுனாலும் நான் தான் எழுதணும், தலித்துகளை பற்றி பேசுனா நான் தான் பேசணும் அப்படின்றது வந்து ஒரு உளவியல் சிக்கலாக தான் இருக்கு. அப்போ தலித்துகளுக்கான எழுத்தை தலித் அல்லாதவர்களை விட தலித்துகள் இன்னும் கூடுதலாக முன் வைக்க முடியும். அது நாங்கள் தொடர்ந்து வந்து அந்த அடையாளத்தோட நான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது தான் சரியா இருக்கும். அதுதான் வந்து எழுத்துக்கு நான் செய்கிற நியாயம், அல்லது தலித் எழுத்தாளர்களுக்கு இந்த சமூகம் செய்யக்கூடிய ஒரு நியாயமாகவும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கவிதைகள் அப்படின்றது வெறும் வழிகளை மட்டும் பேசாமல் ஒரு சமத்துவத்தை கோருகின்ற அல்லது சாதி ஒழிப்பை பேசுகின்ற குரலை கலக குரலை ஏற்படுத்துகின்ற ஒன்றாதான் நான் தலித் இலக்கியத்தை தலித் கவிதைகளை நான் வந்து பார்க்கிறேன். என்னோட ஒரு கவிதை மட்டும் சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். மெல்லிய புலால் நாற்றும் வீசுகின்ற நானும், சதைகள் முற்றாக பீத்தெடுத்து எலும்புகள் தொங்கும் என் வீடும், கொட்டாங்கச்சியில் தோலை கட்டி பறையொளி பழகும் விடலைகள் நிறைந்த என் தெருவும் ஊரின் கடைசியில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முதலில் இருப்பதாக. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அமர்வு இப்போது நாம் நிறைவு செய்கிறோம். நிறைய சொல்றதுக்கு இருக்கு, பேசுவதற்கு நிறைய இருக்கு, கேட்பதற்கும் நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த அமர்வுக்கு தயாராக இருக்கிறார்கள். அன்பாதவன் எழுதிய ஒரு கவிதை, பெயர்களில் என்ன இருக்குன்னு நம்ம பொதுவான ஒரு இது இருக்கு. பெயர்களை பற்றி எழுதும்போது நீங்கள் வைத்த சாமி பெயர்களை நான் புறக்கணிக்கிறேன், நிராகரிக்கிறேன். அப்புறம் எனக்கு அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து என்னுடைய பெயரை, என் சொந்த பெயரை நான் இந்த உலகுக்கெல்லாம் கேட்கிற மாதிரி, மலைமுகடுகளில் எதிரொலிக்கிற மாதிரி நான் அதை உரத்து ஒலிக்கிறேன் அப்படின்னு முடிப்பார். இது போன்ற குரல்கள், அன்பாதவனுடைய காக்கைகளை பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்து வர்ற கவிதை ஒரு புறம் நமக்கு ஒரு நகைச்சுவையாக தோன்றினாலும் ஒரு முடியும் போது நமக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. பலருடைய இலக்கிய படைப்புகள் இன்றைக்கு தமிழிலே மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் தொடர்ந்து வாசிப்பதன் மூலம் இந்த உரையாடலை தொடர்வோம். நன்றி. தலித் லிட்ரேச்சர் பற்றி இவ்வளோ அழகாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் Madam Sukriti Rani, Mr. Kamalalayan and Mr. Stalin for being here with us today. Thank you. தமிழ் புரியுறது, ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க இன்னும் பேசணும், எங்களுக்கு புரியுது. நன்றி சார். ತಮಿಳ್ ದಲಿತ್ ಲಿಟ್ರೇಚರ್ ಚಾಲೆಂಜಸ್ ಅಂಡ್ ಅಚೀವ್ಮೆಂಟ್ಸ್ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದಂತಹ ಸುಕೀರ್ತಿ ರಾಣಿ, ಕಮಲಾಲಯನ್, ಸ್ಟಾಲಿನ್, ರಾಜಂಗಂ ಈ ಮೂರು ಜನರಿಗೂ ವಿದ್ವಾಂಸರಿಗೆ ಈ ವೇದಿಕೆಯ ಪರವಾಗಿ ನಾವು ಹೃದಯಪೂರ್ವಕ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೀವಿ. ಈ ಒಂದು ಗೋಷ್ಠಿಯ ಸೆಷನ್ ಪಾರ್ಟ್ನರ್ ಶ್ರದ್ಧಾ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಅಕಾಡೆಮಿ ಅವರಿಗೆ ಈ ವೇದಿಕೆಯ ಪರವಾಗಿ ನಾವು ಮತ್ತೊಮ್ಮೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೀವಿ. Thanking our partners for the day: Platinum partner Ramaya University, University of Applied Science; Golden partner ELCITA, LCR, Karnataka Tourism; Silver partners Pali Institute Kalburgi, Prarthana World School; Associate partners MG Motors, Sapna Book House, Salt, Sheshadripuram Educational Trust, Kaveri Hospital, Selco, Siri, Kaveri Emporium; and session partners Abharana, Alvas, Andolana, Ankita Pustaka, Bhavani Industries, Blossoms, Siddhalingeshwara Book Depot, Harivu Books, Kambada Kone, Polestar, Shraddhas, Tallurs, Tescom, Vidyarthi Bhavana and She SR. Print media partners Prajavani, Deccan Herald, Mathrubhumi, Andhra Jyoti. Radio partners Big FM. Digital media partners South First, and institutional partners Alvas Moduvidre, NMKRB and Surana Educational Institutions. Thank you.